வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 2025 டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஓ பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். டாப் 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின், திருக்குறளில் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் போன்றவை அமைந்துள்ள அதிகாரம் எது? அதிகாரம் எது? அறத்துப்பால். இதில் வந்து கொஷின் வந்து வேற எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி மெத்தட் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4த்துல 3 கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சியல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா கலவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்து தவறானதை தேர்ந்து சொல்லி கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்து, நாலடியாரை பதிப்பித்தவர் யார்? நாலடியாரை எழுதியவர்கள் வந்து சமண முனிவர்கள், பதிப்பித்தவர் வந்து பதின்மர். போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை பாடியுள்ளார்? அதாவது நற்றிணை வந்து எனக்கு அடி விளக்கு அப்படின்னு கேட்டாக்க 9 to 12 தான் இருக்கணும். விதி விளக்கா 13 வரி இருக்கக்கூடிய நூலை வந்து இயற்றியிருப்பார் யார் அப்படின்னு கேட்டா போதனார். அவர் இயற்றிய பாடல் எத்தனாவதா இருக்கு? அந்த நாலடியார்ல நற்றிணையில 400 பாடல எத்தனையாவதா இருக்கு அப்படின்னு கேட்டா 110வது. அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. புடைத்தாள். புடைத்தாள் அப்படின்னு கேட்டாக்க கோல் கொண்டு மிரட்டுதல். இலக்கண குறிப்பு தருக. கொண்ட. லாஸ்ட்ல வந்து பாருங்க, இட்டு குட்டல் ஆன்னு சொல்லி வருது. ஆனா குறிலா வருது, அது வந்து பெயரெச்சம். அதே ஈயும் ஊம் வந்தாதான் வினையச்சம். ஞானசாகரம் 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ற இதழை உருவாக்கியவர் யார்? ஞானசாகரம் என்பது 1902. 2 கொஸ்டின் இருக்கு இதுலயே. ஞானசாகரம் யாரால் உருவாக்கப்பட்டது, எப்பொழுது உருவாக்கப்பட்டது, 2 கொஸ்டின் வந்திருக்கும். ஞானசாகரம் என்ற இதழை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாக்க மறைமலை அடிகள். பேச்சுக்கலைக்கு வித்திட்டவர் யார்? பேச்சுக்கலைக்கு வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. கடற்கரையில் உருவாகும் நகரம் என்ன? கடற்கரையில் உருவாகும் நகரம் என்ன? கடற்கரையில் உருவாகும் நகரம் பட்டினம். அதே கடற்கரையில் உருவாகும் சிற்றூர் வந்து பாக்கம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓல்டு புக்ல உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தீம்பிழை எந்திரம் பந்தல் வருத்த என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எங்கு? தேம்பிழை எந்திரம் பந்தல் வருத்த என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் உளன் என்ற வரிகளை ஏற்றியவர் யார்? ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் உளன் என்ற வரிகளை ஏற்றியவர் யார்? அணுன்றது அந்த காலத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லியிருப்பாரு. திருவாசகத்தின் ஆசிரியர் யார்? திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். சுப்பிரமணியன் என்ற பெயர் யாருடைய இயற்பெயர் ஆகும்? சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பாரதியார். அதே சுப்பு ரத்தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சுப்பு ரத்தினம் பாரதிதாசன், சுப்பிரமணியன் பாரதியார். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடலை இயற்றியவர்? ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்யும் பாடலை இயற்றியவர் பாரதியார். கரகாட்டத்தை நிகழ்த்த வரையறை. கரகாட்டத்துல எத்தனை பேர் தான் வந்து இருக்கணுமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கூற்று காரணத்துல வச்சு கேட்கலாம்னு சொல்லி முன்ன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். வரையறை இல்லை. ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். இலக்கண குறிப்பு தருக. படார். அரு முடியுது, உடனே வினையாளன் பெயரன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்க வினையாளன் பெயர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். அந்த அரு வேற, இந்த அரு வேற. சரிங்களா? இங்க பாருங்க, படார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த நெடில் எழுத்துக்கு அடுத்து குறில் எழுத்து உயிரெழுத்து வந்து வந்திருக்கு. உயிரெழுத்துக்கள் வந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இசை நிறை அளபடை. இந்த இசை நிறை அளபடியின் மற்றொரு பெயர் என்ன? நான் வந்து அந்த பெயரை கொடுக்காம அதனுடைய இன்னொரு பேர் வந்து கொடுத்துருக்கேன். இசை நிறை அளபடைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 16வது நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா அந்த நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணதான் அந்த கொஷினுக்கு என்ன கேட்டேன்னு சொல்லி ஞாபகம் வரும். இலக்கண குறிப்பு தருக. கொல்லாமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொல்லுதல் என்பது பயனுக்கு ஒரு தொழில் பெயர். கொல்லுதல் என்பது பயனுக்கு ஒரு தொழில் பெயர்.
இது வந்து பண்ணீங்க கொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறையா வந்து சொல்றாங்க. கொல்லாமை அப்படின்னாக்க எதிர்மறையா சொல்றாங்க. அது வந்து தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர். இயம்பு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று காண்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வேர்ச்சொல்லே 2 கொஸ்டின் வருது. வேர்ச்சொல்லே பண்ணீங்க 2 கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ நம்ம எப்படி டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்களோ சேம் கொஸ்டின் அதே தான் உங்களுக்கு. இந்த கொடுக்குற 50 கொஸ்டினும் சிலபஸ் வைஸ் கொஸ்டின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கொஸ்டின் வரும். தமிழ்லையும் அந்த 20 கொஸ்டின் கேட்டாக்கா இலக்கண குறிப்பும் கேட்குறாங்களா, சொல்லும் பொருளும் கேட்குறாங்களா, எப்படி வருமோ அதுதான். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அந்த மெத்தடில் வரும். இயம்பு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. இயம்பியது. இயம்பி லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து முடியுது. வினை தொகையில வந்து முடிஞ்சிடும். வினை முற்று தான் கேட்டிருக்காங்க. இயம்பியது. கொண்ட என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கொண்ட, கொள், கொள்கிறான், கொள்ளுவான், கொண்டாள், கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வச்சுதான் பல சொற்களை வந்து உருவாக்க முடியும். பொருள் தருக. அறம். அறம் என்பது என்ன? அறம் என்பது பார்த்தீங்கன்னா தர்மம். தர்மம் வந்து வரும். அதே கருவி அப்படின்னு கேட்டா இந்த அறம் வரும். அந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செதுக்கிறதுக்கு அந்த ஷார்ப் பண்றதுக்கு வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. அறம் சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ரஃப் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அந்த அறம் வந்து வேற. அது வந்து ஒரு கருவி. இந்த ரா வந்துச்சுன்னு கேட்டா அதனுடைய தர்மம். தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு ஒலி வேறுபாடு வந்து கேட்பாங்க இல்லையா கொஷின். அதுல இருந்து ஒரு கொஷின். சிந்துவெளி மக்கள் யாருடன் கடல் வணிகம் செய்தனர்? சிந்துவெளி மக்கள் யாருடன் அதிகம் கடல் வணிகம் செய்தனர்? மெசபடோமியா. மூவேந்தர்கள் பற்றி இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எது? மூவேந்தர்கள் பற்றி இடம்பெற்றுள்ள கல்வெட்டு நமது அசோகர் கல்வெட்டு. மௌரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி கூட கிடையாது, கிமு 3ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மூவேந்தர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதிகமான பத்தி கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் கேட்டாக்க இந்த அசோகர் தூண் கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருப்பாரு அசோகர். சரிங்களா? சங்க காலம் என்பது அதுதான். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. மனோன்மணியம் நாடக நூலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் என்ற நாடக நூலை இயற்றியவர். இது வந்து கொஸ்டின் 2 கொஸ்டினை கேட்பாங்க. மனோன்மணியம் என்பது நாடக நூலா இல்லை கவிதை நூலா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாங்க. யாரும் கேட்டாக்கா பேச்சுந்தரனார். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாக்க சமுத்திரகுப்தர். அதே பாருங்க தேவஸ்ரீ என்று அழைக்கப்படுவரும் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்படுவரும் யாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. யாருடைய அவையில் 9 நவரத்தினங்கள் இருந்துச்சு? யாருடைய அவையில் 9 நவரத்தினங்கள் சொல்லிட்டு முன்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். மொத்தம் 3 கொஸ்டின் ஆச்சு. அடுத்து 4வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இனிமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து பண்ணக்க அந்த கேள்வி கேட்குற எண்ணம் வரும். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த ஆன்சர் பண்ற ஒரு உணர்ச்சி வந்து வரும். சார் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 4th கொஸ்டின். கம்பராமாயணத்தில் 6வது காண்டம் என்ன? 6வது காண்டம் என்ன? அதே போல பார்த்தீங்கன்னாக்க கம்பரை ஆதித்த வள்ளல், கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து 5 கொஸ்டின் வச்சா 6வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீதி கட்சி ஜிகேன்னு ஒரு கொஸ்டின். நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசாட்சி செஞ்சது? நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. சரிங்களா? 1920 இருந்து 1937 வரைக்கும், 1920 டு 37 வரைக்கும் எத்தனை வருஷம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் பதவியில இருந்தாங்க, அரசாட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்கேன். எனக்கு 6 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ஜிசியா வரியை நீக்கியவர் யார்? ஜிசியா வரியை நீக்கிய முகலாயர் யார்? ஜிசியா வரியை நீக்கிய முகலாயர் அக்பர். அதை திருப்பம் போட்டவர் யாருன்னு கேட்டாக்க நம்ம அவுரங்கசீப் வந்து போட்டிருப்பாரு. இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய பெண்கள் சங்கம் 1917 உருவாக்கப்பட்டிருக்கும். 1927 வந்து பண்ணக்க மாநாடு நடத்தப்பட்டிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தேர்தலில் போட்டியிட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பண்ணக்க 1937 1937 தான் வந்திருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு எப்பொழுது? 1942 மார்ச் 22. இந்துஸ்தான் ராணுவம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924 உருவாக்கியிருப்பாங்க. லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு.
லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1916, சூரத் 1907. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஹோ ஹியூம். பராசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது? பராசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி ஹரியத்துல்லா வருவார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா டுடுமியான் வந்து வருவார். அப்போ டிடுமிர் என்பது எதுக்கு? அது வந்து சொல்லுங்க. நாடு பிடிக்கும் ஆங்கிலேயரின் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் நமது புலித்தேவர். இங்கிலாந்து உரிமை மனு இயற்றப்பட்ட ஆண்டு 1628. ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட். மதம், இனம், சாதி, பாலினம் ஆகியவற்றிலிருந்து பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு. பாகுபாடு 15. குடியரசுத் தலைவரின் ராஷ்டிரபதி பவன் இங்கு அமைந்துள்ளது. நல்லா பாருங்க, ராஷ்டிரபதி பவன். அதே ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னா ஹைதராபாத். ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு கேட்டாக்க புதுடெல்லி. ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ஆண்டு. தமிழகத்துல ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ஆண்டு 1937. ஸோ அதே போல நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு படம் சொல்லியிருப்போம், ஃப்ரீடம் அட் மிட்நைட்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மூவிஸ் கொஞ்சம் பாருங்க. அது வந்து வெப் சீரிஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் 1ன்னு சொல்லிட்டு 5 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. 5 சீரியஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதாச்சும் நம்ம முகமது அலி ஜின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 37ல எலெக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் லீக் வந்து அதிகமாக இடம் பெறலை. முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தொகுதி வழங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதிகமாக இடம் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து வின் பண்ணதுனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை வந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போயிட்டு முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி தனி நாடு வேணும், பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேவல் பிரபு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பார் இல்லையா, நான் அமைச்சரவை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. கிளமண்ட் அட்லி காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜியும் வந்து இருந்திருப்பாரு. ஜேபி கிருபாலினி வந்திருப்பாரு. ஆச்சாரிய கிருபாலினி வந்திருப்பாரு. அப்புறம் நமது நேரு, காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அடுத்த மீட்டிங்ல வந்து இருக்கலாம்னு சொல்லி இருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு இருக்காரு இல்லையா, அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய காங்கிரசின் அதிக காலம் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னாக்கா அபுல் கலாம் ஆசாத் தான். 6 வருஷம் இருந்திருப்பாரு. அவரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சௌரி சௌரா நிகழ்வு வந்து கொடுத்துருப்பாங்க. வங்காளத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர், அந்த நவகாலியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருது இல்லையா, எப்படி வந்து உருவாகுது, காந்தி அங்க போய் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெத்திக் லாரன்ஸ் வந்து வராரு இல்லையா, கிளமண்ட் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபெத்திக் லாரன்ஸ் வந்து வருது, அவங்க 3 பேர் வராங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பேவல் பிரபு போயிடுறாரு, மவுண்ட் பேட்டன் வராரு. ஸோ அவங்கள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நேருக்கும் அரசுக்கும் எப்படியெல்லாம் நடக்குது, இந்த முகமது அலி ஜின்னா என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீரீஸ் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா பொறுமையா உட்காந்து பாருங்க. கொஞ்சம் கதை வந்து புரியாத மாதிரி இருக்கும், ஆனா இருந்தாலும் நமக்கு பாடத்துக்கு தகுந்த படம். சும்மா இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறது நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அந்த இது வந்து எப்படி நடந்துச்சு, உண்மை எப்படி நடந்துச்சோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த 37ல இருந்து 47 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த 10 வருஷம் என்ன நடந்துச்சு, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் வந்து நம்ம பார்க்க இருப்பாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் இருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னா வந்து பிரிஞ்சு போய் எனக்கு முஸ்லீம்க்கு சொல்லி தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ நல்ல சீரீஸ் தான், நல்லா பார்த்துட்டேன் நான். சூப்பரா இருக்கு, பாருங்க. சௌரி சௌரானிகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒத்துழையா இயக்கம் வந்து திருப்பி வாங்கப்பட்டது எதனால் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சும்மா பேசிக் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மெயினா பாருங்க. அடிப்படை உரிமை எங்கிருந்து பெறப்பட்டது? அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கா. அடிப்படை கடமை வந்து ரஷ்யா. மக்கள் தொகை சிறுபிளவு நடைபெற்ற ஆண்டு. சிறுபிளவு என்பது 1951. பெரும்பிளவு 1961. 10 வருஷத்துல மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கருப்பு புரட்சி என்பது நிலக்கரி. ஜிஎஸ்டி நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்தது எப்பொழுது? ஜிஎஸ்டி பற்றிய நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்தது எப்பொழுது? ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் 29/3/2017 ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. ஜூலை 1, 2017 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து
நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவின் நில எல்லை எவ்வளோ? இந்தியாவின் நில எல்லை எவ்வளவு? நில எல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,200 கிலோமீட்டர். வெப்ப குறைவு விகிதம் என்பது 1000 மீட்டருக்கு எவ்வளவு? நீங்க மலை ஏறும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போக போக வந்து அதிகமாக குளிர் எடுக்கும் இல்லையா? இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு வந்து குறைவாகும். விஜயநகர் எஃகு உருகாலை உள்ள இடம். விஜயநகர் எஃகு உருகாலை கர்நாடகாவில் பத்ராவளியில் வந்து இருக்கும். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். நீரில் கரைவது பிசி. கொழுப்பில் கரையக்கூடிய அமிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின்கள் வந்து ஏடிஇகே. ஏடிஇகே. ரத்தம் உறையாமை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் கே. வைட்டமின் கே குறைபாட்டால் வந்து ரத்தம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வந்து உறையாது. அதாவது இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு. அவரையின் இருச்சொல் பெயர். அவரையின் இருச்சொல் பெயர் என்ன? லாஃப்ரான் பர்பூரிஸ். லாஃப்ரான் பர்பூரிஸ். தக்காளியில் உள்ள அமிலம் என்ன? தக்காளியில் உள்ளது ஆக்சாலிக் அமிலம். கடல் நீர் மட்டத்தில் உள்ள குழாயில் உள்ள பாதரசத்தின் உயரம் எவ்வளவு? எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்கா 760 மில்லி மீட்டர், அப்படி இல்லைன்னா 76 சென்டிமீட்டர். இந்த 2 ஆப்ஷன் எது கொடுத்தாலையும் கரெக்டாக தான். 76 மீட்டர் என்பது வராது. ஓகேங்க, 50 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ நான் கேட்டிருக்கேன் அந்த 6 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.